Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் Gulliver's Travels Part 1 Episode 1. இது TRB Unit 2ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். Before getting into the class, a kind request. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. Additional information is that Dr. Shobana's materials is available for PGTRB Unit 8 and Unit 9. அதாவது லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் லாங்குவேஜ் லிங்குவிஸ்டிக்ஸ் பெடகாலஜி பேப்பர் ரெண்டு பேப்பருக்குமான ஃபுல் மெட்டீரியல்ஸ் வித் MCQ ஃபார் ஆல் த டாபிக்ஸ் இஸ் அவைலபிள். ஓகே, அது PDF மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு பை யூ ஹாவ் டு டெக்ஸ்ட் டு 7200893046. திரும்பவும் நம்பரை ரிப்பீட் பண்ணுறேன், 7200893046. இந்த நம்பருக்கு டெலகிராம்லையோ வாட்ஸ்அப்லையோ டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் டு பை த PDF வாங்குறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் ரெஃபர். ஓகே, now let us get into the class. ஸோ நம்ம ஆத்தர் இன்ட்ரடக்ஷனோட கிளாஸ்க்குள்ள போகலாம். ஜொனாத்தன் ஸ்விஃப்ட், இவர் தான் நாவலிஸ்ட். நம்ம பார்க்க போகிற இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்ட் 1, அதாவது அவர் ஹிஸ் ட்ராவல் டு லில்லிபுட்டியன்ஸ், அந்த லேண்டுக்கு போவார் இல்லையா, ஃபர்ஸ்ட் லேண்டுக்கு போகிறதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நவ் Jonathan Swift, he was born on 30th November 1667 and he died on 19th October 1745. இவரை நம்ம பெரிய சட்டைரிஸ்டா இவரை வந்து நம்ம அதிகமாக இவர் he is known for his satirical works. ஓகே, he was an Anglo-Irishனா பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தர் இங்கிலாந்து சேர்ந்தவராகவும் ஒருத்தர் அயர்லாந்து சேர்ந்தவராகவும் இருப்பாங்க. ஸோ he is called as Anglo-Irish. Okay, he is a writer of Anglo-Irish origin and he is a satirist. Satiristனா நையாண்டி சித்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, கேலி பண்ணி ஒரு விஷயத்தை கேலி பண்ணி எழுதுறதான் சாட்டைரிஸ்ட்னு சொல்லுவோம். அண்ட் ஹி இஸ் அன் ஆங்கிலிக்கன் கிளரிக் ஆல்சோ, அதாவது கிளர்ஜி மேனாகவும் இருக்கிறாரு. அவர் ஹி வாஸ் த டீன் ஆஃப் சென்ட் பேட்ரிக்ஸ் கத்தீட்ரல் டப்ளின்ல இருக்கக்கூடிய ஒரு கத்தீட்ரல்ல ஒரு டீனாகவும் இருந்திருக்கிறார். He is best remembered for his satirical book Gulliver's Travels. ஸோ இவரோட பெஸ்ட் ஒர்க்ஸ் வந்து நம்ம படிக்க போகிற Gulliver's Travels மூலமாக தான் இவர் அதிகமாக அறியப்படுறார். Following the success of his work, Swift came to be regarded by many as the great satirist of the 18th century. அவரோட ஒர்க்ஸ் பெரும்பாலும் satirical ஒர்க்ஸாக இருக்கிறதுனால அவரை கிரேட் satirist of 18th centuryன்னு சொல்லுவாங்க. அண்ட் he is one of the foremost prose satirists in the history of English literature. அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே ப்ரோஸ் சட்டைரிஸ்ட்ல பெஸ்ட் சட்டைரிஸ்ட் அப்படின்னு இவர் அறியப்படுறார். ஸ்விஃப்ட் ஆல்சோ ஆத்தர்ட் ஒர்க்ஸ் சச் அஸ் A Tale of Tub, an argument against abolishing Christianity and a modest proposal. ஸோ இது வந்து அவரோட அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். நவ் இன்னைக்கு நம்ம படிக்க போற Gulliver's Travels பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஒரிஜினலி டைட்டில்ட் அஸ் Travels into several remote nations of the world in 4 parts. ஸோ டிராவல்ஸ், இதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் இதுதான், பின்னாடி தான் Gulliver's Travelsன்னு அதோட பேர் வந்து மாத்தினாங்க. ஸோ ஆரம்பத்துல இட் வாஸ் நோன் அஸ், இது ஒன் மார்க் கொஸ்டினா இருக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. Travels into several remote nations of the world in 4 parts, இதுதான் டைட்டில் இருந்தது. இது வந்து இட் இஸ் டன் பை மிஸ்டர் லெமுவல் கல்லிவர். ஸோ இந்த கதையோட ப்ரொட்டகனிஸ்ட் பேரு லெமுவல் கல்லிவர். ஹி இஸ் ஃபர்ஸ்ட் அ சர்ஜன் அண்ட் தென் அ கேப்டன் ஆஃப் செவரல் ஷிப்ஸ். வந்து ஒரு சர்ஜனாக அவரோட ப்ரொஃபஷனை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நிறைய உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால கேப்டன் ஆஃப் ஷிப்பாக மாறுறாரு. இந்த புக் பார்த்தீங்கன்னா, இட் சட்டைரைசஸ் ஹியூமன் நேச்சர் அண்ட் த இமேஜினரி டிராவலர்ஸ் டேல்ஸ் லிட்ரரி சப் ஜான்ரா. இந்த புக்கு வந்து எதை சட்டையர் பண்ணதுன்னு இருக்கணும் இல்லையா. இப்போ ஒவ்வொரு நம்ம படிச்சிருப்போம், அப்சலாம் அண்ட் அகிட்டப் எல்லாம் படிச்சிருந்தா அதை ஒரு குறிப்பிட்ட 2 பேரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆத்தர். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இட் சட்டைரைசஸ் ஹியூமன் நேச்சர் இன் ஜென்ரல். மனுஷனோட குணத்தையே மனுஷனையே சட்டையர் பண்ற ஒரு பெரிய ஒரு நாவலா தான் நம்ம இதை பார்ப்போம். ஸோ ஹியூமன் நேச்சரையே சட்டையர் பண்ற ஒரு நாவல் தான் Gulliver's Travels. அது மட்டும் இல்ல, டிராவலர்ஸ் டேல்ஸ்னு ஒரு சப் ஜானர் அப்ப வளர்ந்துட்டு வந்தது. அதாவது டிராவலர்ஸ்
வெளி ஊர்களுக்கெல்லாம் போறவங்க இந்த டிராவல்ஸ் பத்தி எழுதுறது ரொம்ப பிரபலமாயிட்டு வந்தது. ஸோ அதையும் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய பெரிய நம்ப முடியாத கதைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றதாகவும் இது இருந்தது. இட் இஸ் ஸ்விஃப்ட்ஸ் பெஸ்ட் நோன் ஃபுல் லெங்த் ஒர்க் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கிளாசிக்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓகே, இது வந்து ஒரு ஃபுல் லெங்த் ஒர்க். இது பெரிய ஒர்க்கு, ரொம்ப ஃபேமஸ் ஒர்க்கு. சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சரா கூட இதை படிப்பாங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இது சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் தான். அதுக்கு மேல அவங்களால பார்க்க முடியாது. ஆனா பெரியவங்க படிக்கிறப்பதான் தெரியும் இது வந்து சாதாரண ஒரு வாயேஜ் மாதிரியோ ஒரு டிராவலர்ஸ் புக் மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு சில்ட்ரன்ஸ் புக் மாதிரி எல்லாம் இருக்காது. இது கம்ப்ளீட்டா இதுக்கு வேற மீனிங்கோட தான் அவர் எழுதியிருக்காருன்னு புரிய வரும். The book was an immediate success and Swift claimed that he wrote Gulliver's Travels to vex the world rather than divert it. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த புக் வந்து பெரிய சக்சஸ் ஆச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த புக்கு நான் எழுதினதுக்கு உலகத்தை வந்து நோகடிக்கணும்னு தான் எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எழுதியிருக்கிறார். ஓகே, ரைட். Now let us look into the characters. Actually அந்த எபிசோட் 1ல பார்ட் 1ல இருக்க கேரக்டர்ஸ் தான் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த புக்ல 4 பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஒவ்வொரு லேண்டுக்கு அவர் வாயேஜ் போறாரு. ஓகே, அவர் வந்து லெமுவல் கல்லிவர் வந்து ஒவ்வொரு ஊருக்கா போறாரு. ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புளை கொண்டு இருக்க போகுது. ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்டே எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும்ன்றதுனால ஃபர்ஸ்ட் வாயேஜ்க்கான கேரக்டர்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்குறேன். லெமுவல் கல்லிவர், an இங்கிலீஷ் டாக்டர் who loves to travel. ஸோ அவர் டாக்டரா இருக்கிற சர்ஜன் சொன்னோம். அதுக்கப்புறம் அவருக்கு டிராவல் பண்ணணும்னு விருப்பம் இருந்தது. he is curious, clever and always wants to learn about new lands. ரொம்ப கிளவரான மேன் அவருக்கு புது நாடுகளை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருந்தது. he tells the story of his journeys to strange places. ஓகே, அவர் வந்து தன்னோட கதையை வந்து சொல்ற மாதிரி கதை அமைஞ்சிருக்கு. the Lilliputians, tiny people who are always fighting over silly things. Lilliputians அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இவர் போற ஒரு வாயேஜ். அவரோட வாயேஜ்ல முத போற ரீச் ஆகுற ஒரு இடம் தான் லில்லிபுட்டியன்ஸ் லேண்டு. அங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மனுஷங்க இருக்கிறாங்க. எல்லாம் 5 to 6 inches தான் அவங்களோட இதே இருக்கு, ஹைட்டே இருக்கு. 5 to 6 inchesனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஸ்கேல்ல அந்த இன்ச்சஸ் அளவு வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப சின்ன உருவமா இருக்கிறாங்க. ஓகே, நம்மளோட விரல் அளவு தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவு தான் அவங்களோட ஹைட் இருக்கு. ஆனா அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. தே ஆர் ஸ்மார்ட் பட் ப்ரவுட் அண்ட் ஆஃபன் மீன். ஸ்மார்ட் பீப்புளாவும் இருப்பாங்க, ஆனா ரொம்ப ப்ரவுட் பீப்புளா அவங்கள காமிச்சிருக்காரு. அடுத்ததான் இந்த வாயேஜ்ல லில்லிபுட்டியன் கிங் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து he is kind to Gulliver at first but becomes angry when Gulliver won't help him conquer others. ஆரம்பத்துல கல்லிவர் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. ஆனா கல்லிவர் வச்சு ஒரு யூஸும் இல்ல, அவங்களோட எனிமீஸோட சண்டை போட ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு கோவமாயிடுறாரு. அடுத்து லில்லிபுட்டியன் குவீன் இருக்காங்க, கிங்கோட ஒய்ஃப். அவங்க வந்து கல்லிவரை வந்து she never forgives for putting out a fire by peeing on the palace even though he saved it. எதுக்குன்னா இவங்க வந்து மன்னிக்கவே மாட்டாங்களாம் குவீன் வந்து நம்ம கல்லிவரை. ஏன்னா he peed over the palace, அந்த ஃபயர், அதாவது அவங்க குட்டிய தீ அவங்க எரிஞ்சிட்டு இருக்கும். அவர் ஒரு தடவை யூரின் போறப்போ அந்த தீய அணைக்க போயிட்டாரு தான். பட் அதுக்காகவே அவங்களுக்கு அவ்வளோ கோவம். ஏன்னா அவங்க தீமூட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு தீமூட்டி வச்சிருக்காங்க. அதை ஈஸியா யூரினேட் பண்ணி அணைக்க போயிட்டாருன்னு அவர் மேல கோவம். அதனால அவங்க ரொம்ப கோவமா தான் கல்லிவரை பார்ப்பாங்க. ஃபிலிம்நாப், the angry treasurer of Lilliput who dislikes Gulliver and is jealous of him. இதுல முக்கால்வாசி பேர், நிறைய பேருக்கு கல்லிவரை பிடிக்காது. ஃபிலிம்நாப் வந்து ட்ரெஷரர், லில்லிபுட்டியன்ஸோட ட்ரெஷரர். அவருக்கு வந்து ரொம்ப ஜெலஸா ஃபீல் பண்றாரு கல்லிவர் பத்தி. ஸ்கைரிஷ் போல்குலாம், இவர் வந்து மிலிட்டரி லீடர். இவருக்கும் கல்லிவரை பிடிக்கல. ரெட்ரஸல், a government official who suggests punishing Gulliver in a soft way by taking out his eyes. இந்த ரெட்ரஸல் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவன் என்ன சொல்றான்னா, பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னா கண்ணை தோண்டிடலாம், அதுதான் சாஃப்டஸ்ட் பனிஷ்மெண்ட் சொல்லக்கூடிய ஆள் அவரு. a man of the court, he secretly warns Gulliver about the plan to hurt him. இவர் தான் தெரியாம வந்து சொல்வாரு, உன்னை எல்லாம் காயப்படுத்த போறாங்க, தப்பிச்சு போயிடுன்ற மாதிரி. the Blefuscuns, the neighbors of Lilliput. Blefuscunsங்கிறது வந்து லில்லிபுட்டியன்ஸ்க்கு பக்கத்து நாட்டுக்காரங்க.
கல்லிவர் பிகப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் தம். கல்லிவர் அவங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாரு. அதனால லில்லிபுட்டியன்ஸ்க்கு ரொம்ப கோவம் வரும். த பிளஃபஸ்கன் கிங், a kind king who helps Gulliver after he escapes from Lilliput. பிளஃபஸ்கன் கிங் வந்து கல்லிவருக்கு ஹெல்ப் பண்றாரு. ஸோ these are some of the important characters in Lilliputian land. Now let us get into the voyage. இந்த லில்லிபுட்டியன் லேண்டுக்குள்ள அவருக்குள்ள என்ன நடக்குதுன்றத நம்ம கதைக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர், நான் சாப்டர் வைஸ் சம்மரி தான் கொடுத்துருக்கிறேன். கல்லிவர்ஸ் பேக்ரவுண்ட் அண்ட் அரைவல் இன் லில்லிபுட் பார்க்க போறோம். The story begins with Lemuel Gulliver, the narrator, telling us about his early life. He says he is the third of 5 sons and went to a Puritan college when he was just 14 years old. So Lemuel Gulliver தான் அந்த நரேட்டரோட பேர். அவர் சொல்றாரு, நான் வந்து ஏர்லி லைஃப்ல, அதாவது சிறு வயதுல அதுல இருந்து அவர் கதை ஆரம்பிக்குது. ஹி இஸ் த தேர்ட் ஆஃப் 5 சன்ஸ். அவங்க பெற்றோர்களுக்கு 5 சில்ட்ரன் இருந்திருக்காங்க. இதுல அவர் தேர்ட் சன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஹி வென்ட் டு பியூரிட்டன் காலேஜ், ஹையர் ஸ்டடிஸ் படிக்க பியூரிட்டன் காலேஜுக்கு போயிருக்கிறாரு. வென் ஹி வாஸ் 14 இயர்ஸ் ஓல்ட், 14 வயசுல, அதாவது மேற்படிப்புக்காக போயிருக்காரு. லேட்டர் ஹி பிகேம் அ சர்ஜன்ஸ் அப்ரெண்டிஸ் இன் லண்டன். ஒரு சர்ஜன் கிட்ட அப்ரெண்டிஸா போயிருக்கிறாரு. அப்ரெண்டிஸ்னா பிராக்டிஸ் பண்ணி அப்படியே டாக்டர் ஆகுறது. While working, he also studied navigation and mathematics to prepare for a life at sea. இதை படிச்சுட்டு இருக்கப்பவே அவருக்கு வேற சில இன்ட்ரெஸ்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸும் நேவிகேஷன்னா sea travel, marine engineering, அதுவும் படிச்சுக்கிறாரு. He also learned medicine, which he thought would be helpful during long sea voyages. மெடிசின் வந்து நல்லா கத்துக்கிட்டா லாங் sea voyage அப்போ நிறைய சிக்காவும் ஊரை விட்டு தள்ளி இருப்போம். ஸோ மெடிசின் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு அதுவும் கத்துக்கிறாரு. ஓகே, ஸோ நிறைய விஷயம் தெரிஞ்சவரா இருக்கிறாரு நம்ம லெமுவல் கல்லிவர். எக்ஸ்கியூஸ் மீ. Gulliver married Mary Burton and for a time he worked as a surgeon. ஸோ அவரோட ஒய்ஃப் பேரு மேரி பர்டன். கொஞ்ச நாள் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா சர்ஜனா ஒர்க் பண்றாரு. பட் when his business failed, he decided to travel by sea. ஆனா அந்த பிசினஸ்ல அவருக்கு பெரிய சக்சஸ்ஃபுல்லா இல்ல. அதனால sea travel போலான்னு முடிவெடுக்கிறாரு. For 6 years he worked as a ship surgeon and visited the East and West Indies, learning about different people and their languages. ஸோ அங்க ஷிப்லயே சர்ஜனா சர்வ் பண்றாரு. அவர் டாக்டர் மாதிரி இருக்கிறதுனால அவரை கூப்பிட்டுக்கிறாங்க நிறைய ஷிப்ல. அவர் அந்த மாதிரி ஈஸ்ட் இண்டீஸ், வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் விசிட் பண்றாரு. அவங்களோட அந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க லாங்குவேஜஸ் எல்லாம் கத்துக்கிறாரு. இன் 1619, இதெல்லாம் முதவே அந்த லில்லிபுட்டியன் விசிட்க்கு முதல் நடந்த விஷயங்கள். ஓகே, அவர் ஷிப் டிராவல்ல இருந்தப்போ. இப்போதான் நம்ம அந்த டிராவல் வந்து நடக்க போகுது, அந்த முக்கியமான டிராவல். இன் 1699 Gulliver went on another sea journey. இன்னொரு sea journeyல அவர் 1699 அப்போ போயிட்டு இருக்கிறார். At first things were fine, but soon there were problems. ஆரம்பத்துல நல்லா தான் ஷிப் போயிட்டு இருந்தது. திடீர்னு பிரச்சனைக்கு ஷிப் வந்து உள்ளாகுது. The ship was hit by storms. பெரிய புயல், ஷிப் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. And many crew members died. உள்ள அந்த ஷிப்ல இருந்த க்ரூனா, ஷிப்புக்குள்ள டிராவல் பண்றவங்கள க்ரூன்னு சொல்லுவாங்க. அப்போ க்ரூ எல்லாம் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. த ஷிப் ஃபைனலி ஹிட் அ ராக் அண்ட் ப்ரோக் அபார்ட். அந்த ஷிப் வந்து தத்தளிச்சு கடைசியில ஒரு பாறையில மோதி அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. கல்லிவர் அண்ட் 5 others escaped in a small boat. 5 பேர் கல்லிவரோட சேர்ந்து எஸ்கேப் ஆகுறாங்க. பட் இட் ஃபிளிப்ட் ஓவர் இன் தி ஸ்டார்ம். ஆனா அதுவும் என்ன ஆகுது, புயல்ல தூக்கி அடிக்கப்பட்டிருக்கு. Gulliver swam to an island where he finally collapsed and fell asleep in the grass. இதுல கல்லிவர் மட்டும் என்ன பண்றாரு, ஒரு கரை ஒதுங்குறாரு. அவர் வந்து அப்படியே மயங்கி தூங்கிட்டார் கரையோரமா. when he woke up he could not move. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கண் முழிச்சு பாக்குறாரு. ஆனா அவரால் நகல முடியல. he was tied to the ground by many tiny ropes. எதுக்கு நகல முடியலன்னு பார்த்தா அவர் உடம்பு முழுக்க சின்ன சின்ன கயிறால கட்டப்பட்டிருக்கு. then he saw a heavy very small human only 6 inches tall. கொஞ்ச நேரம் அப்படியே படுத்தே இருக்கிறாரு. அப்படியே பார்த்தா குட்டி குட்டியா ஆளுங்க வர்றாங்க. ஓகே, அது என்னன்னா இந்த லில்லிபுட்டியன்ஸ். அவங்க எல்லாம் 6 inches தான் இருக்கிறாங்க. நான் சொன்னேன்ல, அந்த விரல் அளவு தான் இருக்கும். அந்த அளவு மனுஷங்களா நிறைய வர்றாங்க. வாக்கிங் ஆன் his body, எல்லாம் அவன் உடம்புலே நடந்து வராங்க. This was his first sight of the Lilliputians. ஸோ முதல்ல அவர் லில்லிபுட்டியன்ஸை இந்த இடத்துல தான் பாக்குறாரு. When Gulliver tried to move, the little people shot tiny arrows at him and to make him stay still. அவர் நகல பாக்குறாரு. உடனே எல்லாம் என்ன பண்றாங்க, ஆரோ எடுத்து ஒரு ஷூட் பண்றாங்க. குட்டி குட்டி ஆரோஸ்னாலும் அவருக்கு பிரிக் பண்ணுது. உடனே அவர் என்ன பண்றாரு, அப்படியே ஸ்டேயிங் ஸ்டில், அசையாம படுத்துக்கிறாரு.
he finally gave up and stayed calm. "Sir, நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்கிறேன்ற மாதிரி அமைதியா இருக்கிறார்." The Lilliputians built a small stage next to him. இப்ப என்ன பண்றாங்க, அவரை நம்பி அவரை எந்திரிக்கலாம் விடல. ஒரு பக்கத்திலே ஒரு பெருசா அவங்களே ஏதோ கட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டி, and a high official made a long speech, but Gulliver could not understand the language. அங்க ஒருத்தன் எந்திரிச்சு பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுக்குறான். கல்லிவருக்கு ஒன்றும் புரியல அவங்க என்ன பேசுறாங்க. He showed them he wanted food and drink. அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்க ஏதோ பேசுங்கப்பா, எனக்கு ஃபுட்டும் ட்ரிங்க்கும் கொடுங்கன்னு சைகையில காமிக்கிறாரு. அண்ட் they brought him tiny loaves of bread and small barrels of drink. அவர் கேட்டோன்னு கொண்டு வராங்க குட்டி குட்டியா பிரெட்ஸும், அவங்க சைஸ்க்கு எவ்வளவு பிரெட் சாப்பிடுவாங்க, குட்டி குட்டி பிரெட்டும் ட்ரிங்க்ஸும் கொண்டு வராங்க. ஓகே, Gulliver was tempted to hurt the little people. கல்லிவருக்கு இவங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப காமெடியா இருந்தது. அவருக்கு அப்படி பிடிச்சா அப்படி அமுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது. உங்களை ஹர்ட் பண்ணணும்லாம் தோணுது. பட் he did not. ஆனாலும் அவர் செய்யல. he promised to behave if they treated him well. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஒழுங்கா என்ன நடத்துனீங்கன்னா நானும் உங்களை ஒழுங்கா நடத்துறேன்லாம் காம்ப்ரமைஸ் வராரு. the drink they gave him had sleeping medicine in it. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அவருக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, பிரெட் எல்லாம் கொடுக்குறாங்க. அவரும் சாப்பிட்டுட்டார், நிறைய சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டா அவருக்கு தூக்கம் வந்துருது. ஏன்னா அவங்க கொடுத்த மெடிசன், அந்த ட்ரிங்க்ஸ்ல வைன்ல நிறைய ஸ்லீப்பிங் மெடிசன் போட்டு கொடுத்துட்டாங்க. when Gulliver fell asleep, the Lilliputians tied him up again and transported him to their capital city on a large wooden platform with wheels pulled by tiny horses. இப்போ அவர் தூங்கினோன்னு இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த லில்லிபுட்டியன்ஸ் அவர் ஏதோ நல்லா கட்டி அவன் பெரிய ஒரு பிளாங்க் மாதிரி உடன் பிளாட்ஃபார்ம் மாதிரி அமைச்சு அதுல அவரை மாத்தி விட்டு ஹார்சஸ், அவங்களோட ஹார்சஸ், நிறைய ஹார்சஸ் வச்சு அவரை பிடிச்சி எடுத்துட்டு போறாங்க. when he woke up, அவரை கேபிட்டல் சிட்டிக்கு கொண்டு போயிட்டாங்க. when he woke up, he found himself, ஏன்னா அவர் நல்லா தூங்கிட்டாரு, எல்லாம் அவர் குடிச்சது ஃபுல்லா நிறைய அவரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கொண்டு கொடுக்குறாங்க, அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. அவர் 1700 லில்லிபுட்டியன் சாப்பிடுறத சாப்பிடுவாரு அப்படின்ற ஒரு கணக்கு வேற பின்னாடி சொல்லுவாங்க. அது கரெக்டான நம்பர்ஸ் பின்னாடி பார்க்கலாம். so he found himself chained by one leg. எந்திரிச்சு பார்த்தா ஒரு காலை மட்டும் கட்டி வச்சிருக்காங்க. பட் he could still move around a little. அவரால் அப்பவும் கொஞ்சம் நடக்க முடியற மாதிரி தான் இருந்தது. thousands of Lilliputians came to see him. இவரை வேடிக்கை பார்க்க ஆயிரக்கணக்கில் அங்க லில்லிபுட்டியன்ஸ் கேபிட்டல் சிட்டில சேர்ந்திருக்கிறாங்க. சாப்டர் 2. Gulliver meets the emperor and learns about Lilliput. Gulliver is kept as a prisoner but is allowed to move around within a small space. Gulliver ஒரு prisoner மாதிரி அங்க வச்சிருக்காங்க, ஆனாலும் கொஞ்ச தூரத்துக்கு நடக்கிற மாதிரி அப்படி பண்ணிருக்காங்க. He describes how he manages to take care of basic needs like using the bathroom early in the morning so others won't see. அப்புறம் அவர் சொல்றாரு, ஐயோ அந்த டைம்ல ரொம்ப கஷ்டங்க, இவங்க எல்லாம் எந்திரிக்கிறதுக்குள்ள நான் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் போகணும் அப்படின்லாம் சொல்றாரு. பின்னாடி இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. The emperor of Lilliput visits Gulliver. They try to talk, but they don't understand each other's language. Gulliver tries to speak in many languages, but none of them work. இப்போ எம்பரர் எம்பரஸ் ஆஃப் த லில்லிபுட்ட கூப்பிட்டு போறாங்க. அவர் இவர்கிட்ட பேசணும்னு பாக்குறாரு. ஆனா இவருக்கு நம்ம கல்லிவருக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். இதுக்கு முதல் நிறைய கண்ட்ரிஸ் போய் நிறைய லாங்குவேஜ் கத்துட்டு வந்திருக்காரு. ஸோ எல்லா லாங்குவேஜ்லயும் ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா லில்லிபுட்டியன்ஸ் பேசுறது அவருக்கு புரியவே இல்லை. Some people in Lilliput dislike Gulliver and try to attack him with arrows. அதுல ஒரு சிலருக்கு கல்லிவரை பிடிக்கவே இல்லை, பயப்படுறாங்க, எல்லாம் அட்டாக் பண்றாங்க. 6 men are caught doing this and the emperor gives them to Gulliver to punish. எம்பரர் கோவம் இருந்தது. நான் விசாரிச்சுட்டு இருக்கேன் யார் அம்பைறதுன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு என்ன பண்றாரு, கல்லிவர்கிட்டே கொடுத்துறாரு. அவங்க எல்லாம் அவர் கையில நிக்கிற மாதிரி இருக்காங்க ஆளுங்களா. ஓகே, நீங்களே உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க, அவங்கெல்லாம் என்னோட உத்தரவை மீறி இங்க ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு கல்லிவர்ட்டே பனிஷ் பண்ண கொடுத்துட்டாரு. Gulliver scares them by putting 5 in his packet and pretending to eat one. உடனே கல்லிவர் என்ன பண்றாரு, அவங்கள நல்லா பயமுறுத்தி விட்டுட்டாரு. 5 பேர் அவரோட பேக்கெட்ல போட்டுக்கிறாரு. ஒருத்தர முழுங்க போற மாதிரி பண்றாரு. ஓகே, பட் he lets them all go. கொஞ்ச நேரம் பயமுறுத்திட்டு வெளியே அனுப்பிடுறாரு. This makes the people like him more because they see that he is kind and merciful. அப்போ அவர் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அந்த லில்லிபுட்டியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அவர் கல்லிவர்ஸ் மேல ஒரு பிரியம் வந்துருது. இவன் கைண்டா இருக்கான், என்னதான் பெரிய ஒரு ஜாயிண்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம கல்லிவர் ஒரு ஜாயிண்ட். இவ்வளவு பெரிய ஜாயிண்டா இருந்தாலும் நம்மகிட்ட கைண்டா மர்சிஃபுல்லா நடந்துருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. The emperor and his advisors are still worried.
ஆனாலும் எம்பரருக்கும் அவங்களோட அட்வைசஸ்க்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. கலிவர் இஸ் வெரி பிக் அண்ட் ஈட்ஸ் a lot of food. They worry that he might escape or cause a famine. இவ்வளோ பெரிய ஆளுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா என்ன ஆகுறது? இவ்வளோ சாப்பிட்டாருன்னா நம்ம நாட்டுல பஞ்சம் வந்துருமேன்னு பயப்படுறாங்க. So two officers search Gulliver. With his help, they find many items in his packet. He explains each item, including his swords and pistols. When he fires one pistol into the air, the Lilliputians are terrified. அப்புறம் ஒரு சில லில்லிபுட்டியன்ஸ் என்ன பண்றாங்க, அவரை சர்ச் பண்ணி பாக்குறாங்க அவர் உடம்புல வேற என்னெல்லாம் இருக்குன்னு. அவரோட இதுல பாத்தீங்கன்னா பர்ஸ்ல ஸ்வர்ட் இருக்கு, பிஸ்டல் இருக்கு. இதெல்லாம் என்ன, பிஸ்டல்ஸை பத்தி என்னன்னு கேக்குறாங்க. இந்த கன், குட்டி கன், அதான் பிஸ்டல் இல்லையா. ஸோ ரிவால்வர் அது என்னன்னு கேட்டோன்னா இவர் வந்து இது பிஸ்டல்ங்கிறாரு. இதை வச்சு என்ன பண்ணலாம், சுடலான்னு அவர் சுட்டு காமிச்சா எல்லாம் அரண்டுட்டாங்க. அந்த சத்தத்துல அவங்க எல்லாம் பயங்கர டெரிஃபைட் ஆயிட்டாங்க. ஓகே. Now chapter 3. Because Gulliver has been well behaved and respectful, the emperor, the nobles and the people begin to trust him more. இப்போ ஆனாலும் வந்து கல்லிவர் இவ்வளவு சாப்பிடுறாருன்னு வருத்தமெல்லாம் இருந்தா கூட அவங்களுக்கெல்லாம் வந்து கல்லிவர் ரொம்ப நீட்டா நடந்துக்கிறாரு, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறாரு எம்பரர்ட்ட. அதனால எல்லாரும் அவனை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. கல்லிவர் இஸ் ஆல்சோ கெட்டிங் பெட்டர் அட் ஸ்பீக்கிங் தியர் லாங்குவேஜ் அண்ட் லேர்னிங் அபவுட் தியர் கல்ச்சர். கல்லிவரும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க லாங்குவேஜ் கத்துக்கிட்டு வர்றாரு, அவங்க கல்ச்சரையும் தெரிஞ்சுட்டு வர்றாரு. To entertain Gulliver, the emperor shows him a strange tradition. When there is a job opening at court, the people who want the job must walk and jump on a tightrope about 2.5 feet above the ground. The person who jumps the highest without falling wins the job. Gulliver tells us that many people get hurt or even die doing this. அப்போ கல்லிவருக்கு ஒவ்வொரு ட்ரெடிஷனா அவங்க ஊர் பாரம்பரியம் எல்லாம் அறிமுகப்படுத்திட்டு வர்றாங்க. அப்போ ஒரு பாரம்பரியத்தை பத்தி அவங்க பேசுறாங்க. என்னன்னா, கோர்ட்ல, அதாவது அரசவையில ஏதாவது வேலை இருக்குன்னா அதுக்கு பயங்கர போட்டி இருக்குமா. அப்ப என்ன பண்ணுவாங்களாம், ஒரு காம்படிஷன் வைப்பாங்களாம். இது எல்லாம் மார்க் பண்ற விஷயம் தான். என்னன்னா மனுஷங்களை வந்து கிண்டல் பண்ற ஒரு விஷயமா தான் இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். என்னன்னா ஒரு ஜாபுக்கு வேலை எடுக்கிறாங்கன்னா ப்ராப்பரா அவனோட திறமைய பார்க்காம வேற எதையாச்சும் வச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த விஷயம். ஓகே. த பீப்புள் ஹூ வாண்ட் த ஜாப் மஸ்ட் வாக் அண்ட் ஜம்ப் ஆன் அ டைட் ரோப். அவங்க வேலை வேணுங்கிறவங்க ஒரு டைட் ரோப், ஒரு ரோப்பை கட்டி வச்சிருப்பாங்களாம், கயிறை. அது மேல நடக்கணுமா, அதுல இருந்து குதிக்கணுமா. யாரு நல்ல ஹைட்டா குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை. எவ்வளவு ஒரு வித்தியாசமான. அப்போ உலகத்துல வந்து திறமைக்கெல்லாம் எங்கேயும் மதிப்பு கிடையாது. அந்த நேரம் ஏதாவது குத்துத்தனமா ஏதோ பண்றவனுக்கு தான் ஜாப் கிடைக்குதுன்ற மாதிரி இது ஒரு இந்த இடத்துல ஒரு சட்டையரா பார்க்கலாம். So about 2.5 feet above the ground. About 2.5 feet நல்ல தூக்கி கட்டி வச்சிருக்காங்க அந்த கயிறை. அதுல நடக்கணும், அதுல ஜம்ப் வேற பண்ணணும். The person who jumps the highest without falling wins the job. கீழே விழுகாம ஜம்ப் பண்றவனுக்கு தான் வேலை. Gulliver tells us that many people get hurt or even die doing this. Okay, கலிவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேரு இத வந்து இப்படி ஜம்ப் பண்றப்போ கீழே விழுந்து அடிபட்டு இல்லைன்னா செத்து கூட போயிடுறாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு என்னவா இருக்கு அப்படின்னா அந்த வேலை செலக்ட் பண்றது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. One day, Gulliver's hat is found on the shore. It was carried by the sea and is a little damaged, but is still wearable. The emperor orders his people to bring it back to Gulliver. ஒரு நாள் கல்லிவரோட ஹேட்னா அந்த தொப்பி இருக்கு இல்லையா, அது வந்து ஷோர்ல பார்த்து எடுக்கிறாங்க. இட் வாஸ் கேரிட் பை த சீ அண்ட் இஸ் a little damaged. அவர் டிராவல் பண்ணப்போ அந்த இதுல இருந்து சின்ன போட்ல தப்பிச்சு வர்றப்போ அந்த ஹேட் வந்து தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு. அது வந்து எங்க வந்திருக்கு, ஷோருக்கு வந்திருக்கு. அத நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்க. ஆனாலும் அது போட்டுக்கிற மாதிரிதான் இருக்கு. ஓகே. The emperor also asked Gulliver to stand with his legs wide apart so the army can march between them as part of a celebration. நிறைய கேம்ஸ் எல்லாம் இப்ப வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்ல வந்து அவருக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல என்ன சொல்றாரு எம்பரர் வந்து, நீங்க கால் எல்லாம் நல்லா அகலமா விரிச்சு நெல்லுங்க. அவங்க ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆர்மி வந்து அவரோட காலுக்குள்ள புகுந்து போறாங்க. ஓகே. அதுவெல்லாம் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்றாங்க. லேட்டா கல்லிவர், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்லிவர் ஒரு பெரிய இதா நினைக்கிறாங்க, அவங்க கண்ட்ரி கிடைச்ச பொக்கிஷமா. Later, Gulliver is told that he would be granted his freedom, but only if he agrees to some important conditions. அப்புறம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறோம், ஆனா அவரை வந்து அவங்க கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்காங்க.
ஏன்னா டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, ஆரோவெல்லாம் விட்டு அவரை கட்டியெல்லாம் வச்சிடுறாங்க. அதனால கல்லிவரும் தப்பிச்சு போகணும்னு நினைச்ச மாதிரி தெரியல. அவங்க கூட அவரும் செட்டில் ஆயிட்டு இருக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னா he must help the Lilliputians if they go to the war. இதெல்லாம் கண்டிஷன்ஸா சொல்றாங்க. நாங்க சண்டைக்கு போனோம்னா நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். he must explore and map the land. எங்க இருக்கு லேண்ட் இருக்குன்றத கண்டுபிடிச்சு சொல்லணும். he must help with construction work if needed. எங்கேயாவது கட்டுமான பணி நடந்தா நீ ஈஸியா கட்டி கொடுத்துருமா அத. he must help deliver important messages. வேற எங்கேயும் போய் மெசேஜஸ் டெலிவர் பண்ணணும்னாலும் நீ போகணும். இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. கல்லிவர் அக்ரிஸ் டு ஆல் ஆஃப் திஸ். எல்லாத்துக்கும் அவர் வந்து அக்ரி பண்ணிக்கிறாரு. The emperor promised and in return the emperor promised to give him food and drink equal to what 1724 Lilliputians would pay. ஸோ இது எல்லாம் அவர் ஒத்துக்கிட்டா எம்பரர் வந்து ப்ராமிஸ் பண்றாரு. என்னன்னா இவர் சாப்பிடுறது பாருங்க, எத்தனை லில்லிபுட்டியன் சாப்பிடுறதுக்கு சமம். ஒரு நாளைக்கு இவருக்கு கொடுக்க வேண்டிய உணவு வந்து 1724 லில்லிபுட்டியன் சாப்பிடுற உணவா. அத்தனை ஃபுட்டு உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு வாய்மொழியா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, வித் திஸ் வி ஷல் எண்ட் திஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட். செகண்ட் எபிசோட நான் பார்ட் 1 முடிச்சிருவேன். ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் வீடியோஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.